போன வருஷத்துல இருந்து தற்கொலை சரியாக அதிகரித்து கொண்டு போகிறது காரணம் என்றால் நாங்கள் எத்தனையோ பேரை தற்கொலையிலிருந்து தடுத்திருக்கிறோம். 15 வயசுக்குள்ள 4 நாளைக்கு முதல் அவவும் சூசைட் தாட்டு வாழ விருப்பம் இல்லை என்றதால் மரண வாக்கு மூலம் 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் தற்கொலையில் செய்து இப்போ இந்த தற்கொலை எண்ணத்தை தவிர்த்து நல்லா வாழ்ந்து வரையின குடும்பங்களோட. வணக்கம், நான் ஸ்ரீலங்கா சுமித்ரியோவில் யாழ்ப்பாண கிளையில் ஒரு தொண்டராக வேலை செய்கிறேன் 18ஆம் ஆண்டிலிருந்து. அது சுமித்ரியோன்றதில் தமிழ் வரைவிலக்கணம் என்னென்னு சொன்னால் தற்கொலையை தடுப்போம் என்பது தான் அதோடைய வரைவிலக்கணம். தற்கொலை செய்த ஆக்களை நாங்கள் எங்களோட நிறுவனத்தில் கூப்பிட்டு, அதாவது அவர்களாக விரும்பி தங்களோட மனக்குறைகளை சொல்லி தங்களோட கதைகளை கேட்குறதுக்கு ஒரு திறமையை இல்லை என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கினாங்கள். அப்போ அந்த தொடங்கத்தில் நிறைய பேர் தங்களோட பிரச்சனைகளை சொல்லி மன ஆறுதல் அடைஞ்சோடு போயினோம். ஆனால் நாங்கள் கவுன்சிலிங் என்ற நிலைப்பாடு எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் அதுக்காக இப்போ அவையில் ஒரு மன உளைச்சலில் இருக்கணும்னு சொன்னால் டாக்டர்கிட்ட போகணுமென்னா நாங்கள் ஒரு 3 விதமான டாக்டர்கிட்ட பேரை கொடுத்து அவைகளை கதைக்க விடுவோம். அவை கிளினிக்கு போவினோம், சரி வரும். இப்போ இவ்வளோ காலத்தில் இருந்து அங்கே வேலை செய்ததுலேருந்து எத்தனையோ பேர் எங்களோட கதைச்சு நல்லா இந்த தற்கொலை எண்ணத்தை தவிர்த்து நல்லா வாழ்ந்து வரையின குடும்பங்களோட. இப்போ சமீப காலத்தில், அதாவது போன வருஷத்துல இருந்து தற்கொலை சரியாக அதிகரித்து கொண்டு போகிறது காரணம் என்றால் இளம் பிள்ளைகள் தான். கூடுதலாக 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் தற்கொலையில் செய்து. இப்போ 2 ட்வின்ஸ் பிள்ளைகள் 2 வாழ விருப்பம் இல்லை என்றதான் மரண வாக்கு மூலம். அது அவைகளுக்கு தான் தெரியும் என்னத்துக்காக தாங்கள் வாழ விருப்பம் இல்லாமல் போனேன். இப்போ எங்களை வீட்டுக்கு கிட்டையும் ஒரு பொம்பளை பிள்ளை 15 வயசு பிள்ளை 4 நாளைக்கு முதல் அவவும் சூசைட் தான். ஃபோன் பாவிக்க வேணாம்னு சொன்ன காரணத்தினால தாயோட சண்டை பிடிச்சி தற்கொலையில் தண்டை உயிரை மாற்றிக்கொண்டான். உயிரை மாற்றிக்கொள்வது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அதே அவை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து காட்டலாம் வடிவா. இப்போ உயிரை மாய்க்கிறதால நீங்கள் என்னத்தை கண்டீங்கள்? பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், பெற்றோர்களுக்கு சரியான துன்பத்தை கொடுத்துருக்கிறீர்கள், சகோதரங்கள், சில பேர் குடும்ப பொம்பளையிலே செய்திருக்கிறோம். அப்போ புருஷன் பிள்ளைகள் அப்படி என்று பார்க்கல உண்மையாக தற்கொலை ஒரு அனாவசியமான உண்டு. அதை நீங்கள் சேலஞ்சாக வாழ அதுக்கான மனோதைரியம் உங்களுக்கு தேவை கட்டாயம். இப்போ அந்த மனோதைரியத்தை நீங்களாகத்தான் வளர்த்துக்கொள்ளணும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் யாருக்காவது சொல்லணும். இப்போ எங்களோட நிறுவனத்தில் அந்த 4 சிவத்துக்குள்ளேயும் தான் அந்த நீங்கள் சொல்ல வரவங்களோட பேரோ ஊரோ நாங்கள் கேட்க போகிறதில்ல. எங்களோட டாக்குமெண்ட்ஸுக்கு மட்டும் எடுத்து வைப்போம். இப்போ வெளி தெருவில் தானே உங்களை நாங்கள் கண்டோம்னா நாங்கள் ஐடென்டி பண்ணி கதைக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். நீங்கள் சொல்கிறது எங்களுக்குள்ளேயே இருக்கும். இப்போ நாங்கள் அந்த 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 கிழமையில் நாங்கள் டியூட்டி செய்கிற அந்த 2 பேருக்கு தான் அது தெரியும். ஆகையில் அது நாங்கள் வீட்டை போய் அவைகளோட தொடர்ந்து கதைக்கோடும் கொள்ளணும்னா ஹெட் ஆஃபீஸ், அதாவது கொழும்பு ஆஃபீஸுக்கு அறிவித்து அவைகளோட பெர்மிஷனோட போய் செய்கிறோம். எத்தனையோ பேரெல்லாம் அப்படி செய்திருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ பேரை தற்கொலையிலிருந்து தடுத்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி, அதாவது தற்கொலை செய்ய போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் இடத்த நாங்கள் அங்கே போகலாம். இப்போ அவைகள் மனதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை கதைக்க ஒரு தடவை இல்லைன்னு சொல்லி விரைக்கல தான் எங்களோட கதைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் அவைகள்கிட்ட சொல்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு குடும்பத்தில் சில பேருக்கு இந்த ஒரு வீட்டில் ஒரு அண்ணா தற்கொலை செய்துட்டாருண்டா சின்ன ஒரு பிரச்சனைக்கும் அடுத்த சௌரங்கள் அதே ஒரு வழியை போகத்தான் பார்க்குங்க. அதை இருந்து மீட்கணும். முதலாவது அண்ணா ஏன் தற்கொலை செய்தவர் போகிற, குறிப்பாக ஒரு அண்ணா லவ் ஃபெயிலியரில் தற்கொலை செய்துட்டாருன்னு சொன்னால் தம்பி அவையவைய கவனிக்கணும். பெற்றோரோட கடமை அவைய கவனிக்கணும். பெற்றோரோட கடமை, மற்ற சௌரங்களோட கடமை. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவன் அந்த நாங்கள் ஒரு மரண வீடு, அதாவது தற்கொலை செய்த ஒரு இடத்துக்கு போனோம். நாங்கள் அந்த ஊர் பேர் சொல்ல விரும்பல, சொல்லவும் கூடாது. அந்த இடத்துக்கு போய் நாங்கள் அப்போ சந்திக்கல. அந்த தாய் தகப்பனுக்கு தெரியாது அந்த மகன் நண்டு செய்ய போகிறான். ஒரு 2 நிமிஷம் வேலையாது. அப்போ போய் கதைச்ச இடத்து தான் வளமையாக அவர் வேலையால் அந்த கொரோனா டைம் வேலையால் குளிச்சுட்டு தான் உள்ளுக்கு வரவர். அதே மாதிரி தான் அவர் அதையும் செய்து போட்டு மணிக்கூடையெல்லாம் கலட்டி வச்சுட்டு போய் குளிக்க போயிட்டு போனவர் வரையில் என்ன நேரமாக போச்சுன்னுட்டு தாய் பார்க்க போன இடத்த தான் அவர் அந்த கத்தியால் அந்த கழுத்தை அறுத்து செத்துருக்கிறார். அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டால் ஒரு மோட்டார் பைக் ஆக்சிடென்ட். அவர் ஏதோ அவதூறாக பேசிட்டார். இதுதான் ரீசன், உண்மையான ரீசனும் அதுதான். சரி, நாங்கள் அடுத்த வீடுகளில் போய் ஒருக்கா இப்படியான இது நடந்திருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் என்ன தகவலுக்காக கேட்டு நாங்கள் கேட்டு எடுத்ததான் அது நல்ல 5 ஆம்பளை பிள்ளையர் கடைசி மகன் தான் இது நடந்தது. அதுகள் இப்போ அதிலிருந்து மீண்டு கொண்டு வருதுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டு வருது. அதே தான் இன்னொரு குடும்பமும் அக்கால கல்யாணத்தால் ஃப்ரெண்ட்ஸ்
கேலி செய்த கணக்கில் அது 14 வயசு படியன் தூக்கு மாட்டி செத்தது. அது அந்த வீட்டுக்கு நாங்கள் போய் அடுத்தடுத்த நாள் போகல. நாங்கள் அப்படி போய் அவைகள்கிட்ட தாயை பார்த்தா தாயே சொல்கிறா, நான் இருக்கிறத விட நான் தற்கொலை செய்கிறது ரமட்டு. அப்போ அவளை மனநிலையே அந்த வைக்க நாங்கள் எங்களோட நிறுவனம் எங்களோட நிறுவனத்தில் ஒரு கோட்பாடு என்னென்னு சொன்னால், வீடு வழியை போகிறத விரும்பலை. என்னென்னு சொன்னால் எல்லாரும் ஓகே பண்ண மாட்டேன்னு தான் தற்கொலை செய்த வீட்டில் நாங்களே கதைக்கோணும் கொள்ளணும் அவைகளே எங்களை விட்ட விரவணுமென்ற ஒரு கோட்பாடு இருக்குதுதானே. அதை விட அவைகளாக அறிஞ்சு இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி வர்றதுக்கு நாங்கள் எங்களுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்களை கரெக்டாக செஞ்சு கொண்டு வரோம். இப்போ எங்களோட ஆஃபீஸ் யாழ்ப்பாணத்து ஆஃபீஸ் ஆரியோல சந்தியில் சாம்பியடி வேலில் இருக்குது ஆஃபீஸ். அது செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு காலம் 9 மணிலேருந்து 1 மணி மட்டும். இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர்லேயும் எடுத்து கதைக்கலாம். அவங்களோட கூடுதலாக கதைச்சு இப்போ நேர இல்லாதாக்கள் ஃபோன் நம்பரோட கதைக்கலாம். ஆக இல்லாது நாங்கள் இல்லாது எங்களை நீங்கள் சந்திக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஹெட் ஆஃபீஸில் பொசிஷனோட அப்படி எத்தனையோ வீட்டில் போய் சந்திச்சிருக்கிறோம். இப்போ ஒருத்தர் தற்கொலை செய்ய போகிறாருன்னு சொன்னால் அவர் இப்போ ஒரு நாளில் திடீரென்று எடுக்கிற ஒரு முடிவாயும் இருக்கும், கன நாள் யோசிச்சு எடுக்கிற முடிவாயும் இருக்கும். அந்த கன நாள் யோசிச்சு எடுக்கிற முடிவை அயலில் உள்ளவர் அந்த குடும்பத்தில் உள்ளவர் கண்டுபிடிக்கலாம். திடீரென்று எடுக்கிற முடிவை கண்டுபிடிக்கலாது. இப்போ ஒரு ரயிலுக்குள்ள விழா போகிறாரு, நான் அன்றைக்கு போய் ரயிலில் விழுவேன்னு நினைச்சு கொண்டு போகிறது ஒருத்தருக்கு தெரியாது, அவர் போய் அதில் விழுந்துருவார். இப்போ வீட்டுக்குள்ளே செய்ய போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பார். அவர்கிட்ட புனநடங்கள் பார்க்க தெரியுமேன்னு சொன்னால் தனியே இருந்து யோசிப்பார். தனக்கு விருப்பமான பொருள் ஒருத்தருக்கும் கொடுக்காம இருக்கிறவர் அண்டு மட்டும் ஒரு ஆளுக்கு கொடுப்பார். இந்த நீ வச்சு நீ பாவி எனக்கு தேவை வராது நீ அப்படி என்று சொல்லிக்கல நாங்கள் அப்போ உஷார் ஆகிடணும்னு சொன்னால் இவர் ஏதோ செய்ய போகிறாருன்னு. திடீரென்று எடுக்கிற தற்கொலைக்கு எங்களால் தானும் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவியவை தான் தங்களோட இதை பார்த்து கொள்ளணும். இது எங்களுக்கு வாழ்கிற காலமே கொஞ்சம் சுருங்கி கொண்டு வந்துட்டுது. அந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்து முடிக்கணும். கடவுளை எப்போ கூப்பிட்றானோ அப்போ போய் சேர வேண்டியது. நாங்களாக முடிவெடுத்து சாகணுமென்றது ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். என்றதில் எங்களோட உயிரை நாங்கள் மாய்க்கிறதுன்றது பிள்ளையான விஷயம். முதலாவது தகப்பன் பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கணும். முக்கியமாக தாய் டிவி பார்த்து தகப்பன் நியூஸ் பார்த்து வெளியில் போய் வந்துருந்தா பிள்ளைகளை பாதிக்கல. முந்தின காலத்தில் ஒரு இல்லை, அதுவுமே பெருமையாக தான் ஒரு தற்கொலை நடந்திருக்கு. அதுவும் ட்ரெயினுக்குள்ள விழுகிற கிணத்துக்கு விழுகிறது தூங்குறதுன்றது சத்தியமாக நான் இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு சம்பவம் முந்தைய காலத்தில் கேள்விப்படையில. இப்போ கூடதான் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் டிவி சீரியல் ஒன்று. இப்போ முந்தித்தான் ஒரு டிவி, இப்போ வீட்டுக்கு 2 டிவி 3 டிவி, ஃபோன் ஒரு ஆளுக்கு 4 ஃபோன். அப்போ அதுலேயும் பார்க்கலாம். அப்போ அப்படி இருந்ததில் தான் பிள்ளைகளை கவனிக்காமல் வருவீங்கள். பிள்ளைகளை நீங்கள் கவனிச்ச உங்களோட இழப்பு நீங்கள் சாகும், உங்களோட பிள்ளையை நீங்கள் இழந்தால் சாகு மட்டும் உங்களுக்கு அந்த இழப்பு இருக்கும். அதால் தயவு செய்து இந்த தற்கொலையை தடுக்கணுமென்று நினைச்சு தற்கொலை செய்கிற பிள்ளைகளை பற்றி, அதாவது இவ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, இப்போ எங்களை வீட்டில் ஒரு சகோதரம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்கிறாள், நாங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து அதோட அவளோட மரம் விட்டு கதைச்சால் அவள் கதைக்கிற நல்லா ஃப்ரெண்டாக கதைக்கிற ஒரு ஆளோட அவள் கதைச்சு ஓரளவுக்கு மைண்டை திருப்பி கொண்டு வரணும். அதாவது வேறு ஏதோ ஒரு சம்பவத்தில் அவள் உட்படுத்தி கொண்டு வந்தாட்டா இந்த தற்கொலையை ஓரளவு இல்லை. நாங்கள் உணர்ந்து இந்த சமுதாயம் நல்லா வரணும். ஏற்கனவே எங்களோட தமிழாக்கள்கிட்ட விகிதாசாரம் குறைஞ்சு கொண்டு வருது. இதுலேயும் குறைஞ்சு கொண்டு போனால் ஒன்றுமே செய்ய இயலாது. இப்போ நான் சமூகத்தையோ எங்களோட இனத்தையோ சார்ந்து நான் கதைக்கல, பொதுவாக கதைக்கிறேன். ரெண்டபடியாக தயவு செய்து தற்கொலை என்ற எண்ணத்தை கைவிடுவோம். எனவே தயவு செய்து இந்த தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறார்கள், தற்கொலையை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறார்கள், இதை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன்.